ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ வந்து டாக்டரை போய் அடிக்கிறான். நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? அதான் உன் பொண்டாட்டி உன்னை வேணான்னு சொல்லிட்டா இல்லையா? நீ இப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பு. நீ ஆல்ரெடி 2 பொண்ணோடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துட்ட. இப்போ ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா? அவளை நீ நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியதானே? எதுக்காக இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற? யாராவது ஒரு ஆளாவது நிம்மதியாக வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாரானா. ஹீரோயின் என்னடா ஆச்சு, இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. இவன் வந்து டக்குன்னு கையை பிடிக்கிறான். அப்படியே வந்து இந்த பக்கம் வந்து நம்மளுடைய காய் வந்து செக்கப்காக வந்திருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு. நம்ம ஹீரோயின் போயிடுறா. என்னம்மா இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் செக்கப்காகடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ, இல்லைம்மா இப்போ உங்கள் பேபி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து உங்களை எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்னு கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல. ஆனால் டாக்டர் இவளை சுத்தமாக லவ் பண்ணலன்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஃபீல் பண்ணுறான். இப்படியே வந்து நம்ம காய் என்ன பண்ணுறான்னா, இந்த பாம் ஃபேமிலிகிட்ட பேச போகிறாளா, அங்கே போயிட்டு இங்கே பாரு டாக்டர் எனக்கு தான் தேவையில்லாமல் சீப்பான பிளான் போடுறது இதோடு நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கேவலமாக பேசிட்டு வர, இந்த பக்கம் நம்ம டாக்டரோட அம்மா நின்றுட்டு இவளை பயங்கரமாக அடிக்கிறாங்க. நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்து எப்படி என்னுடைய கசின்ஸை வந்து நீ அவமானப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளைய பயங்கரமாக அடிக்க, என்னம்மா பண்ணுறீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து காயை கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு அடிக்கடி எதுவும் பட்டுருச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ரொம்ப வந்து பாசமாக டேக் கேர் பண்ணிக்கிறான். இவளும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக பேச, இவன் வந்து ஹீரோ சொன்னதை வச்சு இவனுக்கு கொஞ்சம் மனசு மாறிடுச்சு. சரி, காயை வந்து நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்க கூடயே வாழலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் மட்டும் ஃபீல் பண்ணுறான் ஹீரோயினை நினச்சி. இப்படியே வந்து இந்த ஸ்ரேயா என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணுறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன் ஹஸ்பண்டை நீ ஏன் டிவோர்ஸ் பண்ண போகிற, நீ டிவோர்ஸ் பண்ணாத, டிவோர்ஸ் பண்ணாமே நீ வந்து பிளாக்மெயில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியாது, என் ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ, நீ இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நான் ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுவேன், நீ வந்து உங்கள் அம்மாவை பழிவாங்க தான் அவங்க கூட வந்து இது மாதிரி பழகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோயினும் வரா. இது மாதிரி வா, நான் அவனை வந்து ஒரு குட்டி ட்ரைவ் மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு, இது மாதிரி என் கூட யாருமே இல்லை, ரொம்ப தனிமையாக இருக்கேன், எனக்கு சின்ன வயசுலேருந்தே யாருமே என் கூட என் வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவனோட சோகத்தெல்லாம் சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயினுக்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து ஹக் பண்ணிவிட்டு இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிறப்போ, நம்ம ஹீரோ டக்குன்னு கிஸ் பண்ண வரா. இவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதை புரிச்சிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு நெத்தியில் மட்டும் கிஸ் பண்ணுறான். இப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வர, நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடா பண்ணிகிட்ருக்க, இதுக்கிட்ட உன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்க்க, இவன் டக்குன்னு தூக்கிட்டு நீ எங்கேம்மா போகிற, என் வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணு, நான் உன் கூட ஒன்றும் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஷர்ட்டெல்லாம் கொடுத்து போட்டுக்க சொல்ல, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ரூம்குள்ளே வந்து கத்ரா, நீ பாரு உன் எல்லையை மீறுன்னு சொல்லிட்டு, நான் உன்னை எல்லையை மீறலை, நான் ஷோஃபாவில் தானே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே பண்ணுன்னா அவன் கூட வந்து தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்து லைட்டாக க்ளோஸ் ஆகிறான். ஹீரோயினுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்ற 2 பேரும் அப்படியே தூங்குறாங்க. இந்த பக்கம் டாக்டர் வந்து காயை ரொம்பவே தாங்குன்னு தாங்குறாரு. காய் காலில் எழுந்து சந்தோஷப்படுறா. ஒன்றால் தான் இந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து சொல்லி சந்தோஷப்படுறப்போ, இங்கே பாம்போட ஃபேமிலி மொத்த பேர் வந்திருக்காங்க. இங்கே டாக்டர் பயங்கரமாக திட்டுறான். ஆல்ரெடி நான் 2 பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேமா, இனிமேல் நீ தேவையில்லை பாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, இவள் பாத்ரூம் போகிறாளா, இவளுக்கு ஏதோ ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. பார்த்தா அவளுக்கு அப்படியே பிளட்லாம் வருது. ஏன்னா அவளுக்கு அபார்ட் ஆகிடுச்சு. இப்படியே அவள் அழுதுட்டுருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காலையில் எழுந்திரிச்சு பார்க்க, ஹீரோ கொஞ்சம் தூரமாக போயிருக்கேன் கடை வரைக்கும், நீ பார்த்து வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு உனக்காக எல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே இவளுக்கு அபார்ஷன் ஆனனால இவன் வந்து எக்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கா, எக்ஸ் ஹஸ்பண்டை. அவன்கிட்ட இது மாதிரி எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு, என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ஹெல்ப்பை வாங்கிட்டு போக, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்கிட்ட காலையில் எந்தாச்சும் மார்னிங் கிஸ் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு கிஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே இவங்க ரொம்ப ரொமான்டிக்காலாம் இருக்காங்க. நான் ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்படுறா. ஏன்னா ஸ்ரேயா சொல்லியிருப்பா இல்லையா, அது மாதிரி பழிவாங்க தானே ஹீரோவை லவ் பண்ணியிருப்பா. இப்போ அது உண்மையான காதலானனால இதெல்லாம் தெரிஞ்சால் ஹீரோ என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் காய் ஒரே அழுகையாக அழுதுட்டுருக்கா. எக்ஸ சொல்கிறா, உனக்கு என்ன வயசாக போயிடுச்சு விடு, நீ நினச்சா எத்தனை குழந்தை வேணால் பெற்றுக்கலாம் டாக்டரோட அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இந்த குழந்தைய வச்சு தான் அவன் என்கிட்ட க்ளோஸாக வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இந்த பக்கம் நம்ம காய்க்கு டாக்டர் கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால், நான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டேன், உங்கள் அம்மா என்ன அடித்ததுனால என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் கொஞ்ச நாள் என் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிக்கிறேன்னு சொல்ல, இல்லை இந்த நேரத்தில் நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல வீட்டுக்கு வா, நீ இவனும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான், அவள் வந்தால் மாட்டிக்கிடுவோன்னு சொல்லிட்டு இல்லை முடியாதுன்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்து டாக்டர் காலையில் ஹீரோயினை பார்க்க
வந்து அவள் வீட்டில் இல்லைன்றது டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சு. நீ எங்கே போன நைட் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கே வேணால் போவேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, எனக்கு தெரியும் ஹீரோ பேர் பேங்க் கூட தானே நீ வந்து போன நைட், அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் கூட தான் போனேன், அவனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, அவன் ஜஸ்ட் ஒரு கால் பாய் ஜாப் தான் பண்ணுறான், உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்கிறப்போ, ஹீரோயின் வந்து பாஸ்ட்டை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அவன் பாஸ்ட்டை பற்றின்னு சொல்கிறப்போ, சரி வீடு இந்த அளவுக்கு போயிடுச்சா, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ரிங்கை கழட்டி உடனே அவன் கையில் கொடுக்குறா. இங்கே டாக்டருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவ்வளவும் அழுக, டாக்டர் உட்காந்து அழுதுட்ருக்கான். இவளை விட்டு கொடுக்கவும் முடியாமல், சொல்லியும் புரிய வைக்க முடியாமல், இப்படியே வந்து இந்த வேலைக்கார பொண்ணு நம்மளுடைய டாக்டருடைய ரூமை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்போ அங்கே சானிட்டரி நாப்கினுடைய அந்த கவர் கிடக்கு. அவங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, அவங்க ஏன் இதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு டாக்டரோட அம்மாட்ட, இங்கே பாருங்கள் அவங்க பாத்ரூமில் வந்து இந்த நாப்கினோட கவர் கிடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஆனால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, இது மாதிரி டூ போட்டுட்டு தெரியுறா, கண்டிப்பாக ஆதாரத்தை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்ரூமில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாமோட ஃபேமிலி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கும் போல இருக்குது. அப்படியே வந்து அங்கே பார்க்குறப்போ அங்கே பிளட் வந்து அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு பாம் அங்கே இருக்குது பிளட் அப்படின்னு சொன்னேன், இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இது ஒரு அத்தாச்சியாக இருக்கட்டும், இதை வச்சு வந்து அவங்கள பிரிச்சுட்டு நான் பாமை என் மருமகளை ஆக்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கேவலமான பிளானை போட, இங்கே வந்து நம்மளுடைய காயை தான் கட்டுறாங்க. எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இல்லை எனக்கு குழந்தை பெற்றுக்கணும், உன் மூலியமாக பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி இவ பேச, போடி பைத்தியக்காரி, உன் கூடலாம் யார் இன்னொரு குழந்தை பெற்றுக்குருவான்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போக, எப்படியாவது நான் குழந்தை பெற்றுட்டு டாக்டரோட வாழணும் அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப கீழ்த்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படியே வந்து நம்ம ஹீரோ நிற்கிறான். நம்ம ஹீரோ வந்து வர சொல்லியிருக்காங்க ஹீரோயினை, வந்தவனே கிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஒரு புக்கே வந்து வர வச்சிருக்கான். அதை இவன் எடுத்துகிட்டு சர்ப்ரைஸாக போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இதை பார்த்துடுறாங்களா, அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. உனக்கு கண்ணை மூடிட்டு தானே இருக்க சொன்னேன், சர்ப்ரைஸ் மொத்தம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு, நீ எனக்கு பொக்கே வாங்கி கொடுத்தது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷப்பட, அவனுக்கே கிஸ் கொடுத்தது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இப்படியே இவங்களோட லவ் ஒரு பக்கம் தொடர, அப்படியே ரூம்குள்ளே போய் நம்ம ஹீரோ காட்டுறான். அங்கே நம்ம ஹீரோயின் அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னா, அவளோட ஓவியத்தையே வரைஞ்சி அந்த ரூமில் வச்சுருக்கான். இது இவளுக்கு ரொம்ப டச்சிங்காக போகுது. டக்குன்னு வந்து அவள் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, அடியே நான் காயோடைய பையனை தான் லவ் பண்ணுறேன், இது எனக்கு மனசு கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது, அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, தெரிஞ்சால் என் காதல் என்ன ஆகுதுன்னு சொல்கிறப்ப அவள் பயங்கரமாக திட்டுறா ஃப்ரெண்டு. இப்படியே வந்து காய் என்ன பண்ணுறான்னா, தான் பையனை பார்க்குறதுக்கு வந்திருக்கா. அங்கே பையன் வராதனோடனே அவனே வந்து லாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளக்க வரா. நம்ம ஹீரோயின் மேலே இருக்கா, அவன் மேலே பூ பார்க்குறா. ஆனால் வந்து கார்டனில் பையன் இருக்கிறத பார்த்துடுறா. அங்கே கார்டனில் பையன் இருக்கிறத பார்த்துடுறா. அவள் கார்டனுக்கு போகிறா. நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வரப்போ இங்கே காயை பார்த்துடுறா. இங்கே நிற்கவும், என்னம்மா திருப்பி வந்திருக்கீங்க, சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இவன் லைட்டாக கொஞ்சம் தலை சுற்றுது. இல்லைப்பா அவன் கூட கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைம்மா நீங்கள் என் கூட ஸ்டே பண்ணுறீங்களா, அது சரிப்பட்டு வருமானு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இப்படியே வந்து சரிப்பா உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஸ்டே பண்ணல அப்படின்ற மாதிரி காய் போயிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் பெத்த மகன் இல்லையா, மனசு கேட்கல. இல்லைம்மா நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கூட ஸ்டே பண்ணுறேன், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்படியே நம்ம ஹீரோயின் திரும்ப அவள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டுட்டு, அடியே காய் வேற வந்துட்டாடி, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நான் பார்த்தா அவள் என்ன நினைப்பா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஒரு லைட்டை வேற தட்டி விட்டுறாளா. என்னடா மேலே சவுண்டு கேட்குது அப்படின்னு இவ பார்க்க போக, அம்மா போகாதீங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை நிப்பாட்டுறான். இது மாதிரி மேலே என்னோடய ஃப்ரெண்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். கேர்ள் ஃப்ரெண்டாக பாய் ஃப்ரெண்டான்னு கேட்குறப்ப, கேர்ள் ஃப்ரெண்ட் தான்மா, என்னோடய பர்சனல், இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொன்னேன். அவளும் டீசெண்டாக வந்து ஓகேன்னு சொல்லிடுறா. இப்படியே நம்ம ஹீரோயின் பதட்டமாக இருக்கிறப்போ, என்னாச்சு உங்கள் அம்மா வந்து வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறப்போ, எங்கள் அம்மான்றது உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் இவன் தான் காய் தான் அம்மான்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுன்றது நம்ம ஹீரோக்கு இன்னும் தெரியாது. இவன் வந்து இல்லை நீங்கள் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறப்போ, சரி நான் ஒரு 2-3 நாள் கழிச்சு வரேன், நீ வந்து உன் ஃப்ரெண்டு வீட்லேயே போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்படியே வந்து காய் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயின் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பா லிவிங் டுகெதர் இருக்கிறதுக்கு. அதனால் வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காளா. அதை பார்க்குறப்போ மேக்கப் கிட்ட இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம காய் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறா, லவ்வராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நர்ஸு ட்ரெஸ் இருக்குது, அதை பார்த்து மட்டும் காய் வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. யாராக இருக்கும் இது, ஏதோ பரிச்சயமான ட்ரெஸ் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. இப்படியே வந்து நம்மளுடைய
நம்மளுடைய ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான், சரி ஓகே நான் கிளம்புறேன் நீ பார்த்துப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பல கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருக்கா. எங்கள் ஃப்ரெண்டு திட்டுறா, அறிவு கெட்டவளை என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ என்ன செய்ய போகிறேனே தெரியலடி அப்படின்ற மாதிரி இவன் முழிக்க, இந்த ப்ராப்ளத்தை நீ எப்படியாவது சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே வந்து நம்மளோட டாக்டரை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா பழைய பஞ்சாங்கத்தை திரும்ப பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாடா காய் வந்து ஒரு பையன் கூட வந்து இந்த மாதிரி டேட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ஃபோட்டோ கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியுது. நம்ம ஹீரோ என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறப்போ, இல்லைப்பா அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, நாடகம் போட்டுட்ருக்கா, அவளை வந்து நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காய் வந்து அவன் பைய கூட தான் சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ வந்து என்னம்மா இப்போ உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ, சரிப்பா நீ யாரை லவ் பண்ணுறன்ற மாதிரி துருவி துருவி கேட்குறாங்க. இவனும் வந்து நேரம் வரப்போ நானே உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிகிட்ருக்க. இங்கே வந்து டாக்டருக்கு வந்து நம்மளோட ஹீரோவை பார்த்தோன்னே செம்மக்கவும் வருது. ஏன்னா அவன் கால் பாய் ஜாப் தான் செஞ்சுருப்பான் இல்லையா, ஒருவேளை காய் வந்து எதுவும் தப்பான தொடர்பில் இருப்பாளோன்னு சொல்லிட்டு டவுட் வந்துட்டு, உடனே நான் உன்னை பார்க்கணும் வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இங்கே நம்ம காய் வாரா அவளோட ட்ரெஸ் அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்து டாக்டரோடைய அம்மா எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறாங்க. நீ வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்து சத்தம் போடுறாரு, உங்களுக்கு இதே வேலையாக போயிடுச்சுமான்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அவள் பாடி ஃபுல்லாக நான் செக் பண்ணணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் உங்கள் எல்லையை மீறுறீங்கம்மான்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கூட்டிகிட்டு போகிறான். இவங்க விடாமல் படிக்கட்டில் நின்று நான் செக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி படிக்கட்டிலேருந்து உருட்டியே விட்டுறாங்க. இவங்க என்ன மாதிரி மனுஷியாக இருப்பாங்க தான் எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறப்போ இது மாதிரி அம்மாவுக்கு வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, தலையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னோடனே ஹீரோ வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுறான். அங்கே காய்க்கு இப்போ தான் வந்து நினைவு திரும்புது. இங்கே டாக்டர் வந்துட்டு ரொம்ப கேவலமாக பார்க்குறான். இது மாதிரி உனக்கு குழந்தை இல்லைன்றது எனக்கு தெரியும், இதுக்காக நீ இப்படி பண்ணின, கேவலம் நீ ஒரு கால் பாய் ஜாப் பண்ணுற பையனோட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லி நினச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் என்னோட பையன் இவ சொல்கிறா. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.